ரெனோ நிறுவனம் சர்ப்ரைசிங்கா அவங்களுடைய புதிய காரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ரகடான சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவியா இருக்க போகுது அப்படிங்கிறது பட்ஜெட் பையர்ஸ்க்கு ரொம்பவே இனிப்பான செய்தியாகும். இது எந்த மாதிரி எஸ்யூவியா இருக்க போகுது, எதனால ரெனோ நிறுவனம் இந்த காரை லான்ச் பண்றாங்க போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். இந்தியாவில் ரெனோ நிறுவனம் நீண்ட காலமா இருந்தாலும் இந்த வருடம் அவங்களுடைய ரிவைவல் பிளானை ரொம்பவே அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதற்கு முதல் படியா ட்ரைபர், கைகர் போன்ற கார்களுக்கு அப்டேட் கொடுத்தாங்க. இப்போ அவங்களுடைய ஐகானிக் ப்ராடக்டான ரெனோ டஸ்டர் ரீலான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த காரும் மிட் சைஸ் எஸ்யூவி ஸ்பேஸ்ல இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு பவர்ஃபுல்லான டர்போ பெட்ரோல் இன்ஜின் மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியோட குளோபல் லெவல் டெக்னாலஜியோட லான்ச் ஆகவிருக்கு. 2027 ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 5 புதிய கார்களை லான்ச் பண்ண போறதாகவும் 5400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல சென்னை பிளான்ட்ல இருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் இன்னைக்கு புதிய சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி கான்செப்டை பிரிட்ஜர் அப்படிங்கிற பேர்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த கார் எங்க பொசிஷன் ஆக போகுது அப்படின்னு கேட்டா இந்த பெயருக்கு தகுந்த மாதிரியே என்ட்ரி லெவல் எஸ்யூவியான ரெனோ கைகருக்கும் மிட் சைஸ் எஸ்யூவியான ரெனோ டஸ்டருக்கும் நடுவில் பிரிட்ஜ் பண்ற மாதிரி தான் இந்த பிரிட்ஜர் கான்செப்டை ரிவீல் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இந்த காரோடைய சில் அவுட் மற்றும் பெயரை மட்டுமே வெளியிட்டிருக்காங்க. மார்ச் 10ஆம் தேதி மேலும் கூடுதல் தகவல்களை வெளியிட போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமா இந்த பிரிட்ஜர் ஸ்பெசிபிக்கா இந்தியாவுக்காகவே டெவலப் பண்ணப்பட்டு அதுவும் சென்னை பிளான்ட்ல இருந்து உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கிற தகவல் வச்சு பார்க்கும்போது இந்த சில் அவுட் பாக்ஸி மற்றும் ஸ்போர்ட்டியான டைல் கேட் கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா டெயில் கேட் மவுண்டட் ஸ்பேர் வீல் இன்னைக்கு வர கார்கள்ல டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்டு வர சமயத்துல மஹிந்திரா தார், மாருதி சுசுகி ஜிம்னி போன்ற ஒரு சில கார்கள்ல மட்டுமே அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே சப் 4 மீட்டர் காம்பாக்ட் ஸ்பேஸ்ல ஈகோ ஸ்போர்ட் போன்ற கார்கள் இந்த டெயில் கேட் ஸ்பேர் வீல் கான்செப்டை வச்சிருந்தாங்க. இப்போ இதே செக்மெண்ட்ல ரெனோ நிறுவனம் அவங்களுடைய இந்த ஸ்பேர் வீல் மவுண்டட் டிசைனை ரிவீல் பண்ணிருக்காங்க. ரியர் மவுண்டட் ஸ்பேர் வீல் இருந்தாலுமே இது அர்பன் பேஸ்ட் எஸ்யூவி பையர்ஸ்க்காக அண்டர் 4 மீட்டர் லென்த்ல இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சப் 4 மீட்டர் கேட்டகரியில இருந்தாலும் ஸ்பேஸ்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. இந்த டீசர்ல மேலும் இலுமினேட்டட் ரெனோ லெட்டரிங், குளோபல் லெவல்ல விற்பனையாகிற ரெனோ டஸ்டர் மாதிரியே இந்த கார்லயும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஜனவரி மாதம் ரெனோ நிறுவனம் ஒரு மினி டஸ்டருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா, அதுவும் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருந்தது. இப்போ இந்த பிரிட்ஜர் கான்செப்ட் இன்னுமே அக்ரெசிவா பாக்ஸியான எஸ்யூவி விரும்புறவங்களுக்கு அதுவும் 4 மீட்டர் லென்த்துக்குள்ளேயே இந்த காரை ரிவீல் பண்ணிருக்கிறது பட்ஜெட் பையர்ஸோட எதிர்பார்ப்பை இன்னுமே அதிகப்படுத்தியிருக்கு. மேலும் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த காரோடைய பவர் ட்ரெயின் சாய்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ரெனோ கைகர்ல இருந்து 100 HP 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்ல டஸ்டர்ல இருந்து இருக்கிற 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் எதிர்பார்க்கலாம். மேனுவல் மற்றும் CVT ஆப்ஷனோட இந்த பிரிட்ஜர் கார் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கைகர் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டா ஒரு ஹேஷ்பேக் பிரைஸ்ல விற்பனை ஆகுது. இந்த பிரிட்ஜரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாயிலிருந்து 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்கோடா கைலாக், மஹிந்திரா கூடியவர்கள் லான்ச் பண்ண போற விஷன் எஸ் கான்செப்ட் போன்ற கார்களுடைய டைரக்டா காம்பீட் பண்ணும். லான்ச்சை பொறுத்த வரைக்கும் மார்ச் 10ஆம் தேதி இந்த கான்செப்டுடைய அனைத்து டீடைல்ஸையும் வெளியிடும் போது தெரிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் ரெனோ நிறுவனம் அவங்களுடைய ரிவைவல் பிளான்ல ரொம்பவே கிளியரா இருக்காங்க. அதுவும் இந்தியாவோட ஃபேவரட் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல ரகடான லுக்ல இந்த காரை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டஸ்டர் கூடவே இந்த காரும் மிகப்பெரிய சக்சஸ் அடையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நீங்க இந்த பிரிட்ஜர் கான்செப்ட் எஸ்யூவியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.